வணக்கங்க. செவ்வாய்க்கிழமை எப்பவுமே செடிக்கு தண்ணி மாற்றுவேன். வேலையை அதை செஞ்சுட்டு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். வீட்டில் பலாக்கொட்டை இருந்தது, அதை வச்சு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன். பலாக்கொட்டை இடிகளால் 2 அடி அடிச்சிங்கன்னா தோல் உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்து அதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பழுத்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த பலாக்கொட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. பலாக்கொட்டை நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் கூட மிளகு, சோம்பு சேர்த்து நல்லா அரைச்செடுத்து இது கூட சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான பலாக்கொட்டை கிரேவி ரெடி. சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.